ஹலோ ஆல். இன்றைக்கி ரொம்ப ப்ளசண்ட்டான டே. இன்றைக்கி என்னோடய வீட்டில் இருக்கிற டெக்கார் பீசஸ்லாம் என்னென்ன மினிமலாக நான் எப்படி வீட்டை டெக்கார் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 சாஃப்ட் டாய்ஸ் தான். இந்த வீட்லேயே இப்போ ரீசெண்டாக வாங்கின 2 சாஃப்ட் டாய்ஸ் இது தான். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டெக்கார் பீஸாக நான் சொல்கிறேன். இது என்னோடய பேபிக்காக வாங்கினது அண்ட் திஸ் இஸ் மீ. அது பெருசாக வந்து அதை வாங்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், பிகாஸ் அது நிறைய டஸ்ட்டு படியும். ஏதாவது 1-2 வச்சுக்கலாம். அண்ட் இஃப் யூ ஹாவ் அ கார்னர் அப்படின்னா அந்த கார்னரில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி கிளைமேட் ரொம்பவே நல்லா இருந்தது. காலையில் எழுந்திரிச்சோடனே வெயில் அடிக்காமல் இருந்தாலே எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கும், பிகாஸ் எனக்கு வந்து கொஞ்சம் லைட் மூடி கிளைமேட் தான் ரொம்ப பிடிக்கும். அது என்னோடய டேவே நல்லா மாற்றும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அண்ட் நேற்று லைவ் பண்ணும்போது இந்த லைவ் பிளான்ட்டை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான மணி பிளான்ட். இவன் பேர் வந்து மான்சூன். ஸோ ரீசெண்டாக 2 டேஸாக காற்றடிச்சதில் இந்த மாதிரி ஆயிட்டான். இல்லைனா வந்து ரொம்ப குட்டியாக வந்தவன் இவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துட்டான். ஸோ இவனை வச்சு 2 பிளான்ஸை நான் ப்ரொபகேட் பண்ணிட்டேன். ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப நல்லா சின்ன மண்ணிலே நல்லா வந்தது. நீங்கள் வந்து உங்கள் மூடை நல்லா வச்சுக்கணும், ஆனால் எனக்கு ஏதாவது டெக்கார் பீஸ் வேணும்னா கண்டிப்பாக கார்டனிங் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ரொம்ப வச்சுக்காதீங்க, உங்களோட டைம் பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பரான எஃபெக்ட் இருக்கும். உங்களை பெட்டராக ஃபீல் பண்ண வைக்கும். சில விஷயங்களெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருப்போம். அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கும். அதை அப்படியே கேப்சர் பண்ணிவிட்டு அதை கண்டினியூஸாக பண்ணுங்கள். அதில் கார்டனிங்கும் முக்கியமான ஒன்று. நான் கார்டனிங் பண்ணுற அளவுக்கு பெரிய பர்சன் கிடையாது, விச் இஸ் லைக் அதில் எனக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது. பட் ஒரு சின்ன டிப்பாக தான் நான் ஷேர் பண்ணுறேன். பட் அதோட ஃபீலிங் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ இது ஒன்று தான் என்னோடய வீட்டில் இருக்கிற ஒரு டெக்கார் பீஸ். இந்த புத்தா ஸ்டாச்சுவோட ஃபேஸ் தான். இதில் தண்ணி வச்சுருக்கிறனாலையோ என்னவோ அந்த மணி பிளான்ட் அவ்வளோ நல்லா வளரல. பட் மண் வச்சா செம்மையாக வளரும். நெக்ஸ்ட் அதை தான் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். யாருக்கெல்லாம் டாக்ஸ் வளர்க்குறதுக்கு கேட் வளர்க்குறதுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னால் ஃபுல் டைம் வீட்டில் இருந்து அதை பார்த்துக்க முடியாதுன்ற ஒரே ரீசனுக்காக இந்த ஃபிஷ் டேங்க் மட்டும் வீட்டில் வந்து டெக்கார் பீஸ் மாதிரியும் வச்சுருக்கோம், இல்லைனா பெட் மாதிரியும் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் ஹாஃப் டேங்க் தான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன், பிகாஸ் டேங்க் வந்து என்னோடய பையன் வந்து அடிச்சு உடையிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் ஹாஃப் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி வால் டெக்கார் ஐட்டம்ஸ்லாம் நிறையாலாம் கிடையாது. எண்ணி வந்து 2 தான் இருக்குது, அதில் இதுவும் ஒன்று. ஸோ அதை பார்க்கும்போது தான் எனக்கு செம்ம மோட்டிவேஷனாக இருக்கும், பிகாஸ் இந்த ரூமில் தான் வந்து நான் உட்காந்து பேசுகிற மாதிரி வீடியோஸ்லாம் இந்த ரூமில் தான் ஷூட் பண்ணுவேன். ஸோ அதனால் அது வந்து இது ஆஃபீஸ் செட்டப் மாதிரி இருக்கிற ரூம்னால அதை பார்க்கும் போதெல்லாம் செம்ம மோட்டிவேஷனாக இருக்கும். நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், அதாவது டெக்கார் பீசஸாக இருந்தாலுமே கூட அது உங்களோட 5 சென்சரி ஆர்கன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு கொஷின் கேளுங்க. லைக் இது என்ன என்னோட ஃபீலிங்ஸில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, லைக் ஃப்ளூட், இந்த மாதிரி கிட்டார், இல்லைனா சின்ன பியானோ, இல்லைனா சவுண்ட் பெல்ஸ் வர மாதிரி ஹேங்கிங்ஸ், இது எல்லாமே நம்மளோட சவுண்டுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த புத்தாவோட மெடிடேஷன் பவுல் அந்த மாதிரிலாம் கூட இருக்கும். ஸோ அதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கு உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு டெக்கார் பீசஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. பட் ஆனால் ஒன்றோடு நிறுத்திக்கோங்க, அதையே கண்டினியூஸாக வாங்கிட வேண்டாம். அண்ட் எல்லா ஊருக்கு போனாலும் அங்கேருந்து நம்ம ஒரு டெக்கார் பீசஸை எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு இல்லை. நாங்கள் எல்லா இடத்துலையும் எதுவுமே வாங்க மாட்டோம். பட் ஆனால் இந்த பீஸில் அலப்பியில் ரொம்ப சின்ன டெக்கார் பீஸ். அலப்பிக்கு போனீங்கனாலே இந்த மாதிரி போட்டோஸ் இருக்கும். ஸோ அதுலேருந்து இது வாங்கினது. அப்போதுலேருந்து இது சும்மா தான் இருக்குது, இருந்தாலும் அப்பப்போ எடுத்து பார்த்துப்பேன். எப்போ ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் எல்லா இடத்துலேருந்தும் இந்த மாதிரி வாங்கிட்டு வரும்போது வைக்கிறதுக்கே இடம் இல்லாமல் போயிடும். ஸோ ஏதாவது ஒரு இடத்துலேருந்து இந்த மாதிரி டெக்கார் பீஸ் வாங்கிட்டு வந்து தாராளமாக வீட்டில் வைக்கலாம். அண்ட் இது வந்து நான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட்காக கிஃப்ட் பண்ண ஒரு டால் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அப்போது அந்த டைமில் ஃபேஸ் வந்து அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இருக்கிற ஒரு அனிமே டால் வாங்கி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அனிமே பார்க்குறவங்களுக்குலாம் இது பிடிக்கும். பட் ஆனால் நானே அனிமேலாம் பார்க்க மாட்டேன். ஸோ அதனால் எனக்கு ஒன்றும் இதில் பெருசாக ஃபேவரட் கிடையாது. அது சும்மா வந்து ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக என்ன அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் நிறைய பேர் வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பார்த்துட்டு நம்ம வீட்லேயும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. நானுமே நினச்சிருக்கேன். பட் ஒரே ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பொருள் வந்து அந்தந்த இடத்துல இருந்தால் தான் அழகாக இருக்கும். ஸோ கண்டமேனிக்கு அந்த பொருள் நம்ம வீட்டில் இருந்தால் நல்லா இருக்காது.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரூமோட பெயிண்டிங், ரூமோட தீம், அதுக்கான ஒரு பிளேஸ், அந்த மாதிரி எல்லாமே இருக்கணும். பர்டிகுலராக இப்போ நான் இருக்கிற வீட்டில் வந்து டெக்கார் பீசஸ் வைக்கிறதுக்கோ நிறையா ஷெல்ஃப்ஸோ இதில் வந்து பெருசாக வந்து வைக்கலை. ஸோ அப்படியே வச்சுருந்தாலுமே வந்து ஐ டோன்ட் ப்ரிஃபர், பிகாஸ் திஸ் இஸ் ஆக்சுவலி வந்து ரொம்ப கிளட்டர்டாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ இண்டிவிஜுவலோட விருப்பம் பொறுத்து சில பேர் இன்பில்ட்டாகவே வந்து டிவி யூனிட்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து நிறைய டெக்கார் பீசஸ் பார்த்துருக்கேன். பட் ரொம்ப மினிமலாக இருக்கும்போது அது ஒரு கிளாசிக்காக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு பர்சனல் ஃபீல். ஸோ இட் டசன்ட் மீன் என்ன மாதிரி தான் நீங்களும் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. நான் வந்து இந்த மாதிரி இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கிற ஒரு பர்சன். ஸோ நிறைய பீசஸ், டெக்கார் பீசஸ் இருந்து நிறைய ஹால் வீடியோஸ்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியும் எனக்கு இல்லைனா என்ன மாதிரி ஒரு சிலருக்கு லைஃப் ஸ்டைல் ஆக்சுவலி இருக்குது. இதுவுமே ஒரு வகையான பீஸ்ஃபுல்னஸ் தான். அண்ட் இதுவுமே ஒரு வகையான எஸ்தட்டிக்னஸ் தான். லைக் எம்டி ஸ்பேசஸ், கம்மியான டெக்கார் பீசஸ் எல்லாமே. அண்ட் இன்னைக்கு வந்து லஞ்ச் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நான் அவ்வளோ பெருசாக வந்து குக்கிங்கில் எக்ஸ்ப்ளோரேஷன்லாம் பண்ணல. எனக்கு என்ன தெரியுமோ அதை தான் நான் குக் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த வீடியோலேருந்து நான் ஏதாவது ஒரு பொருளை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வுட் ரெக்கமெண்ட் லைட்டிங் தான். ஸோ ஏன்னா லைட்டிங் வந்து நம்ம மூடை நல்லாவே எலிவேட் பண்ணும். கொஞ்சம் டல்லாக இருக்கிற ஸ்பேஸில் வந்துட்டு ஒரு மாதிரி டல்லாகவே நம்மளும் இருப்போம். கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற பிளேஸில் நம்மளுமே கொஞ்சம் பிரைட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ நைட்டெல்லாம் லைட்டிங் வந்து இன்னுமே நல்ல ஒரு நல்ல பாசிட்டிவ் ஃபீலிங் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ விளக்கு கூட எனக்கு அதனால ரொம்ப பிடிக்கும். ஸோ லைட்டிங்கில் வந்துட்டு ஸ்ட்ரிப் லைட்ஸ் வந்து நான் இந்த ரூமில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸாக ஃபீல் ஆகும். ஸோ ஏதாவது ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா அந்த ஸ்ட்ரிப் லைட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு இடத்துல இன்ஸ்டால் பண்ணுங்கள். அது கொஞ்சம் நல்ல ஃபீலிங்ஸ் கொடுக்கும். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முக்கியமாக நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். யாரை பார்த்தும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்ம நிறைய திங்ஸ் வாங்கக்கூடாது. அதுக்காக திங்ஸும் வாங்காமலே இருந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. சூட்டபிளான திங்ஸ் சூட்டபிளான பிளேஸ்க்கு செட் ஆகுமான்னு பார்த்துட்டு வாங்கணும். அப்படி இல்லைன்னா அப்போவே ரசிச்சுட்டு வந்துடலாம். நான் ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து ப்ரௌன் கலரில் டெடிபேர் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. எனக்கு கையில் காசு இல்லாத போது கரெக்டாக ஒரு கடையில் எனக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு டெடிபேர் வந்து கிடச்சிது. நான் கையில் காசு வச்சுட்டு நிறைய நாள் தேடி இருக்கேன். அப்போல்லாம் கிடைக்கல. ஆனால் அது கிடைச்சப்போ என்கிட்ட மணி இல்லை. அதனாலையும் சரி அதோட சைஸுமே வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப பெருசாக இருந்தது. அதை என்ன பண்ணேன், எனக்கு வாங்க முடியலன்னு ஃபீலிங்ஸே இருந்தாலும் நான் ஒரு ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டேன். ஸோ எனக்கு எப்போ பார்த்தாலும் அந்த ஃபோட்டோ தான் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போவே நினச்சேன் நம்ம அந்த பொருளை வாங்காமலே நமக்கு ஹாப்பினஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா பொருளுக்கும் இது அப்ளை ஆகாது, அந்த பொருளுக்கு அது அப்ளை ஆயிருக்கு, அவ்வளோதான். ஸோ ரொம்ப வாங்காமலும் இருக்கக்கூடாது. பை சம் திங்ஸ் விச் சாட்டிஸ்ஃபை யுவர் சோல் அண்ட் நீட். அண்ட் ஆல்சோ நாட் ஓவர் கிளட்டர்ட் அண்ட் ஓவரும் பை பண்ணிடாதீங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவோட மோட்டிவேஷன். அண்ட் உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் பிடிச்ச கார்னரில் என்ன திங்ஸ் நீங்கள் வைப்பீங்க, ஆர்எஸ் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எது பார்க்க பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். விச் இஸ் லைக் ஐ பாட் ஒன் புக். ரொம்ப நாளாக வாங்கிட்டு இருந்த ஒரு புக். புக் ஷெல்ஃப் வைக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் வந்து எல்லா புக்குமே வந்து நான் படிச்சிருக்க மாதிரி இருக்கணும். அட்லீஸ்ட் அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதில் வந்து 2-3 புக் ஆல்ரெடி ஐ ஹேவ் இட். இது வந்து 3rd புக்காக வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நிறைய புக்ஸ் படிச்சிருந்தாலும் நான் வாங்கிடுறது பார்த்தீங்கன்னா இது 3rd புக் தான். ஸோ உங்களுக்கு புக் ரீடிங் பிடிக்குமான்னு சொல்லி ட்ரை பண்ணுங்கள். அதையும் டெக்கார் பீசஸாக நம்ம வைக்கலாம். யாராவது வந்தாலாவது படிப்பாங்க. அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ கிவ் சம் ஸ்பேஸ் ஃபார் அவர் நாலேஜ் டூ. அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்காக தேங்க்யூ. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.